வணக்கம் மக்களே, சிம்பிளிஃபிகேஷன்ல உள்ள பார்ட் 10 வீடியோ தான் பார்க்க போறோம். சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்தளவுல ஒரு சில கணக்குகள் அல்ஜிப்ரிக் ஃபார்முலா, அதாவது இயற்கணித விதிகளை யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஆனா ஒரு சில கணக்குல அந்த ஃபார்முலா இல்லாமலே பார்த்தோனே ஆன்சர் போட்டு போயிடலாம் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு சில கணக்குகள் இருக்குது. அதை எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா. சிம்பிளிஃபை சுருக்க சொல்லிட்டாங்க சரிங்களா. சுருக்க சொல்லிட்டு இவ்வளோ பெருசா அவனை கொடுத்துட்டாங்க சரிங்களா. பெருசா இருக்கேன்னு பார்த்து பயந்துட வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. ரொம்ப முக்கியமான கணக்கும் கூட. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டாலே முதல்ல அதோட ஃபார்மெட்டை நம்ம பார்க்கணும் சரிங்களாங்க. சரி, டிவைடுக்கு மேல எப்படி இருக்குதுன்னு பாருங்க. 789 அப்படிங்கிற அந்த ஒரே நம்பரை 3 முறை பெருக்கி இருக்காங்க சரிங்களா. என்ன பண்ணிருக்காங்க, அந்த 789 அப்படிங்கிற அந்த ஒரே நம்பரை 3 முறை பெருக்கி இருக்காங்க சரிங்களா. டிவைடுக்கு மேல பெருக்கிட்டு பிளஸ் என்ன பண்ணிருக்காங்க, 211 அப்படிங்கிற அந்த ஒரே நம்பரை திரும்பியும் 3 முறை பெருக்கி இருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒரே நம்பரை 3 முறை பெருக்கிட்டு பிளஸ் இன்னொரு ஏதோ டிஃப்ரெண்டான நம்பரை, ஆனா அந்த ஒரே நம்பரை மட்டும் 3 முறை பெருக்கிருந்தாங்கன்னா சரிங்களா. 789 விட டிஃப்ரெண்டான நம்பர் தானே, 211 வேற நம்பர் தானே. அந்த 211 திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, 3 முறை பெருக்கி இருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுனாலே சரிங்களா, ஒரே நம்பரை 3 முறை பெருக்கி கூட்டல் குறி போட்டுக்கிட்டு திரும்பியும் இன்னொரு வேற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த நம்பரை 3 முறை பெருக்கி இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேளுங்க. வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். டிவைடு கீழே நம்பர்லாம் நீங்க பார்க்க வேண்டாம் சரிங்களா. டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ரெண்டத்தையும் கூட்டினாலே போதும், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. இது ரெண்டத்தையும் கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் சரிங்களா. 789 211 கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா. இந்த ரெண்டத்தையும் மட்டும் கூட்டினாலே போதும், இந்த ரெண்டத்தையும் மட்டும் கூட்டினாலே போதும். நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா. சரி, அப்ப கூட்டணும் அப்படின்னா 9 + 1 10 சரிங்களா. அப்போ 0 போட்டுக்கிட்டு மிச்சம் 1. அப்போ 8 1 9 9 1 10 0 மிச்சம் 1 7 1 8 8 + 2 எத்தனை 10 சரிங்களா. அப்ப 1000 தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சரி, இப்போ இதே ஒரு வேளை இந்த இடத்துல சரிங்களா, இந்த இடத்துல பிளஸ் குறி இருக்கிறதுனால நம்ம பிளஸ் போட்டிருக்கோம், அதாவது பிளஸ் பண்ணி போட்டிருக்கோம் சரிங்களா. ஆட் பண்ணி போட்டிருக்கோம், கூட்டி போட்டிருக்கோம். இதே ஒரு வேளை மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணி போட போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஒரு நம்பரை 3 முறை பெருக்கிட்டு இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் வந்துட்டு வேற இன்னொரு நம்பரை 3 முறை பெருக்கி இருந்தாங்க அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ரெண்டு நம்பரையும் சரிங்களா, இந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ணுவோம் சரிங்களா. இங்கிட்டு மைனஸ் சிம்பிள் வந்துருச்சுன்னா இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணுவோம், இங்கிட்டு பிளஸ் சிம்பிள் வந்துருச்சுன்னா இந்த ரெண்டு நம்பரையும் பிளஸ் பண்ணுவோம் சரிங்களா. நீங்க பார்க்க வேண்டியது அந்த ஃபார்மெட், அந்த சென்டர் நம்பர்ல பிளஸ் குறி இருக்கா மைனஸ் குறி இருக்கா. பிளஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் கூட்ட போறோம், மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் கழிக்க போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு பாருங்க. அடுத்த கணக்கு சென்டர்ல மைனஸ் வந்துச்சுன்னா எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் சரிங்களா. இப்பதான் பார்த்தோம் மேல. ஏன்னா இங்கேயும் எப்படி இருக்கு, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சரிங்களா. அதாவது இதுதான் என்ன சொல்லிருக்காங்க, இதோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க சரிங்களா. இதோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு தான். 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி, இங்க எப்படி இருக்கு, 343 அப்படிங்கிற அந்த ஒரே நம்பரை 3 முறை பெருக்கி இருக்காங்க சரிங்களா. 343 அப்படிங்கிற அந்த ஒரே நம்பரை 3 முறை பெருக்கி இருக்காங்க. இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு சென்டர்ல, சரி இருந்துட்டு போட்டோம். சரி, 113 அப்படிங்கிற வேற இன்னும் ஒரு நம்பரை, வேற ஒரு நம்பரை திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, 3 முறை பெருக்கி இருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி ஃபார்மெட்ல வந்துருச்சுனால கீழே நீங்க பார்க்க வேண்டாம் சரிங்களா. சரி, இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், சென்டர்ல இருக்கக்கூடியதை எடுத்துக்கணும். இங்க இருக்கு, இங்க என்னது இருக்கு, 343 மைனஸ் 113 இருக்கு. மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ண சொல்லியிருக்கோம், பிளஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா பிளஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு, அப்ப மைனஸ் பண்ணிட்டா ஆன்சர் கிடைச்சிடும், அவ்வளவுதாங்க. அப்ப 343 மைனஸ் 113 என்ன பண்ண போறோம், கழிக்க போறோம் சரிங்களா. 3 மைனஸ் 3 0, 4 மைனஸ் 1 3 சரிங்களா. 3ல இருந்து 1 கழிச்சோம்னா 2, 230 அதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ சரிங்களாங்க. இந்த மாதிரி ஃபார்மெட்ல வந்துச்சுனாலே இந்த சென்டர் நம்பர் பார்க்கணும், அந்த சென்டர்ல உள்ளத பிளஸ் சிம்பிள் இருக்கா மைனஸ் சிம்பிள் இருக்கான்னு பார்த்து பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ண ஆன்சர் வந்துடும் சரிங்களா. இந்த ஃபார்மெட்டை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களாங்க. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு போனா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும் சரிங்களா. சரி, நம்ம நேரத்துக்கு இந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண முடியும், ரொம்ப ஈஸி தானே, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களாங்க. சரி, வரட்டும், வரும், கண்டிப்பா நம்புவோம் சரிங்களா. சரி, இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 குரூப் 1ல கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, என்ன கொடுத்துருக்காங்க, மேல பார்த்த மாதிரியே தான் சரிங்களா. இங்க புள்ளிகள்ல டெசிமல்ல வந்திருக்கு சரிங்களா. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம், சென்டர் நம்பர் தான் பார்க்க போறோம் சரிங்களா. இங்க ஃபார்மெட் என்ன இருக்குன்னு முதல்ல பாத்துருவோமா. ஃபார்மெட் என்ன இருக்கு, 9.6 அப்படிங்கிற அந்த ஒரே நம்பரை 3 முறை பெருக்கி இருக்காங்க. சரி, இருக்கட்டும். மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு, சென்டர்ல மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு. 5.4 அப்படிங்கிற அந்த ஒரே நம்பரை 3 முறை பெருக்கி இருக்காங்க சரிங்களா. என்ன பண்ணிட்டாங்க, 3 முறை பெருக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரே நம்பரை 3 முறை பெருக்கிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டாலும் சரி, நடுவுல பிளஸ் சிம்பிள் போட்டாலும் சரி சரிங்களா. அப்போ இன்னொரு நம்பரை திரும்ப 3 முறை பெருக்கி இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபார்மெட் வந்துருச்சுனா சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபார்மெட் வந்துச்சுனாலே என்னதான் பண்ணும், சென்டர்ல இருக்கக்கூடிய
இந்த நம்பரை மட்டும் தான் பார்க்கணும் சரிங்களா. இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில மைனஸ் சிம்பிள் இருக்கா பிளஸ் சிம்பிள் இருக்கா, மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அப்போ 9.6 5.4 மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நான் மைனஸ் பண்ண போறேன். சென்டர் நம்பரை மட்டும் பார்க்கணும். சென்டர் நம்பருக்கு ரெண்டு நம்பருக்கும் நடுவுல பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் பண்ண போறேன் சரிங்களா. சரி அப்ப 6 - 4 எத்தனை எனக்கு 2 சரிங்களா. 9 - 5 எத்தனை 4 சரிங்களா. அப்ப 4.2 ஆப்ஷன் சி தான் சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. சிம்பிளிஃபை சுருக்க சொல்லிட்டாங்க. சுருக்க சொல்லிட்டு என்ன கொடுத்திருக்காங்க, இப்படி ஒண்ணா கொடுத்திருக்காங்க சரிங்களா. இதுலயும் நம்ம ஃபார்மட் தான் அப்சர்வ் பண்ண போறோம் சரிங்களா. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. மேல நம்ம எந்த மாதிரி பார்த்தோம், ஒரு நம்பர் இருந்துச்சு சரிங்களா. ஒரு நம்பர் இருந்துச்சு, அதை 3 முறை பெருக்கி இருந்தாங்க. சென்டர்ல என்ன குறி வந்தாலும் பிரச்சனை இல்லை, பிளஸ் வந்துச்சோ மைனஸ் வந்துச்சோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. திரும்பியும் ஒரே நம்பரை 3 முறை பெருக்கி இருந்தாங்க சரிங்களா. 3 முறை பெருக்கி இருந்தா நம்ம சென்டர்ல இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் எடுத்து பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் பண்ணுவோம், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம் சரிங்களா. சென்டர்ல இருக்கக்கூடிய 2 நம்பரை மட்டும் எடுப்போம் சரிங்களா. இங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க பாருங்க அதாவது ஒரு நம்பரை 2 முறை பெருக்கி இருக்காங்க. ஒரே நம்பர் 2 முறை பெருக்கி இருக்காங்க. சென்டர்ல ஒரு குறி வந்திருக்கு. அதுக்கு அடுத்து ஒரே நம்பர் 18 அப்படிங்கிற ஒரே நம்பரை 2 முறை பெருக்கி இருக்காங்க. மேல 3 முறை பெருக்கி இருந்தாங்க, இங்க 2 முறை பெருக்கி இருக்காங்க சரிங்களா. அப்ப இதான் நீங்க ஃபார்மட்டா எடுத்துக்கணும் சரிங்களாங்க. சரி இந்த மாதிரி இருந்துச்சா சரிங்களா, பிளஸ் குறினாலும் இருக்கட்டும் மைனஸ் குறினாலும் இருக்கட்டும் சரிங்களா. இந்த மாதிரி ஃபார்மட் இருந்துச்சுனாலே ஒரு நம்பர் சரிங்களா, ஒரு நம்பர் என்னது 162 தான் 2 முறை பெருக்கி இருக்காங்க. சென்டர்ல மைனஸ் சிம்பிள் இருந்துட்டு போட்டோம். இங்க என்ன பண்ணிருக்காங்க 18 அப்படிங்கிற அந்த ஒரு நம்பரை தான் 2 முறை பெருக்கி இருக்காங்க. 2 முறை பெருக்கி இருக்காங்க, 2 முறை பெருக்கி இருக்காங்க. சென்டர்ல மட்டும் என்ன இருக்கு, ஒரு சிம்பிள் வந்திருக்கு சரிங்களா. 2 முறை பெருக்கிறதா இந்த ஃபார்மட் ஞாபகம் வச்சுக்கோ சரிங்களாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. 162 அப்படிங்கறது இந்த ஒரு நம்பரா, சரி 18 அப்படிங்கிறது இன்னொரு நம்பரா, சரி எழுதிட்டேன். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 162ல இருந்து 18 கழிக்கணும். இது 1 சரிங்களா. இன்னொன்னு 162 18 கூட்டணும் சரிங்களா. இது ரெண்டத்தையும் மட்டும் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா. முதல்ல நான் கழிக்கிறேன், அதுக்கு அடுத்து கூட்டுறேன் சரிங்களா. சரி கழிக்கட்டுமா. முதல்ல நான் கடை வாங்கினேன் அப்படின்னா இங்க 5000, இங்க 12 ஆயிரும். 12ல இருந்து 8 போச்சு அப்படின்னா 4, 5ல இருந்து 1 போச்சுன்னா 4, 1 அப்படி போட்டுக்கிறேன் சரிங்களா. சரி அப்ப இங்க கூட்டுறேன். இப்போ 8 2 10 மிச்சம் 1 6 7 8 அப்ப 1 சரிங்களா. அப்ப 180. இப்ப பாருங்க இங்க என்ன இருக்கு, டிவைடு கீழே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க சரிங்களா. டிவைடுக்கு கீழே மட்டும் பார்த்தா போதும், நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேணும் சரிங்களா. டிவைடு கீழே என்ன நம்பர் இருக்கு, 114 இருக்கு சரிங்களா. இங்கேயும் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னு கிடைச்சிருக்கு, 114 கிடைச்சிருக்கு. அப்போ அதை போடக்கூடாது. 114 அந்த டிவைடு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை போடக்கூடாது சரிங்களா. மிச்சம் என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர். புரிஞ்சிருச்சா. ஆப்ஷன் ஏ, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. இந்த மாதிரி நிறைய கணக்கு சால்வ் பண்ண நிறைய புரிஞ்சிடும். பாருங்களேன், இதை நம்ம ஃபார்முலா படிலாம் போட்டா நிறைய ஸ்டெப்ஸ் கொண்டு வர மாதிரி இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டு போயிடணும் சரிங்களா. ரொம்ப நேரம் இந்த மாதிரி கணக்குலாம் இருக்கக்கூடாது சரிங்களா. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஒரு நம்பர் சரிங்களா. ஒரு நம்பர் என்னது 117. அந்த 117 அப்படிங்கிற அந்த நம்பரை 2 முறை பெருக்கிருக்காங்க. 2 முறை பெருக்கிருக்காங்க சரிங்களா. சரி சென்டர்ல என்ன குறி இருக்கு, மைனஸ் குறி இருக்கு. நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சரிங்களா. 2 முறை பெருக்கிருக்காங்க, அது மட்டும் உங்க மைண்ட்ல இப்போ ஞாபகம் இருக்கணும் சரிங்களா. இன்னொரு நம்பர் என்ன இருக்கு, 69 இருக்கு. அந்த 69 அப்படிங்கிற நம்பர் என்ன பண்ணிருக்காங்க, 2 முறை தான் அங்க பெருக்கிருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் டைப் என்னது, நம்பரை 3 முறை பெருக்கி இருப்பாங்க. சென்டர்ல என்ன குறினாலும் இருந்துட்டு போட்டோம். செகண்ட் டைப் டைப் 1 டைப் 2 வச்சுக்கிறேன். அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா. இதை டைப் 1ன்னு வச்சுக்கோங்க, இது டைப் 2ன்னு வச்சுக்கோங்க. 2 முறை பெருக்கி, அதாவது ஒரு நம்பரை 2 முறை பெருக்கி இருந்தா அது டைப் 2 சரிங்களா. 2 முறை பெருக்கி இருந்தா டைப் 2 சரிங்களா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் 2 வந்தாலும் இந்த மாதிரி பண்ணிடணும் சரிங்களா. என்ன பண்ணும், இந்த 2 நம்பர் என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 171, ரெண்டாவது நம்பர் என்னது 69 சரிங்களா. சரி இந்த 2 நம்பரையும் முதல்ல என்ன பண்ணணும், கழிக்கணும் சரிங்களா. 2 நம்பரையும் முதல்ல கழிச்சுக்கணும். இன்னொன்று என்ன பண்ணணும், அந்த 2 நம்பரையும் கூட்டிக்கணும் சரிங்களா. இது ரெண்டத்தையும் மட்டும் முதல்ல நம்ம பண்ணணும். சரி முதல்ல நான் கழிச்சுட்டுமா, கழிக்கிறேன், இங்க கூட்டுறேன் சரிங்களா. சரி கழிச்சேன் அப்படின்னா இங்க இருந்து ஒன்று கடை வாங்க, இங்க 6 ஆகும், இங்க 11 ஆகும். 11ல இருந்து 9 கழிச்சோம் அப்படின்னா 2 சரிங்களா. 6 கேன்சல், அதாவது 6ல இருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா 0. அப்போ இங்க 1 அப்படி போட்டுக்கிறேன் சரிங்களா. இங்க 1 + 9 எத்தனை 10, 0 இங்க 1. அப்ப 7 + 1 8, 8 + 6 எத்தனை 14 சரிங்களா. சரி மிச்சம் இங்க 1 இருக்கும். அப்ப 1 + 1 2 சரிங்களா. அப்ப 240. இங்க பாருங்க கீழே என்ன இருக்கு, டிவைடு கீழே என்ன இருக்கு, டிவைடு கீழே மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா. டிவைடு கீழே மட்டும் பார்த்தா போதும். டிவைடு கீழே இருக்கு 240 இருக்கு சரிங்களா. இங்கே நம்மளுக்கு ஒரு ஆன்சர் என்ன இருக்கு, 240 இருக்கு. அப்ப அதை போடக்கூடாது சரிங்களா. அது ஆன்சரா இருக்காது சரிங்களா. டிவைடு கீழே என்ன மதிப்பு இருக்கோ நம்மளுக்கு
கூட்டையிலையோ கழிக்கையிலையோ சரிங்களா, கூட்டையிலையோ கழிக்கையிலையோ டிவைடுக்கு கீழே உள்ள மதிப்பு வந்துச்சுன்னா அதை போடக்கூடாது சரிங்களா, அதை போடக்கூடாது. மிச்சம் இருக்கதா ஆன்சரா இருக்கும் சரிங்களா. 102 தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ சரிங்களா. புரிஞ்சிருச்சா? கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் சரிங்களாங்க. என்ன பிளஸ் சிம்பிள்னாலும் இருக்கட்டும் மைனஸ் சிம்பிள்னாலும் இருக்கட்டும் சரிங்களா, டிவைடு கீழே மட்டும் பார்த்தா போதும் இந்த செகண்ட் டைப்புக்கு சரிங்களாங்க. சரி, அடுத்த கணக்கு பார்ப்போம். சரி, இங்க 561 இதே என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதே என்னதான் சொல்லியிருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ணதான் சொல்லியிருக்காங்க சரிங்களா, சுருக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒரு நம்பர் 561 ஒரு நம்பர் இருக்கு, அதை 2 முறை பெருக்கிருக்காங்க. மைனஸ் சரிங்களா, நீங்க மைனஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பிளஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க சரிங்களா. அதாவது மேல இருக்கக்கூடிய, அதாவது மைனஸ்க்கு அப்புறம் இதே சொல்லிக்கிறேன், அதுக்கு அடுத்து நான் சொல்றேன் சரிங்களா. 31 இருக்கு, 31 அப்படிங்கிற நம்பரை 2 முறை பெருக்கிருக்காங்க சரிங்களா. சரி, இங்க வேற ஒண்ணுமே கிடையாது. டிவைடுக்கு கீழே உள்ள நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மேல இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரினுடைய ஏதோ ஒரு ரிலேஷனா தான் இருக்கும். அதாவது வேற ஒண்ணு கிடையாது. அந்த 2 நம்பரையும் கூட்டுனா டிவைடு கீழ உள்ளது வரும். அப்படி இல்ல அப்படின்னா கழிச்சோம், அந்த 2 நம்பரையும் கழிச்சோம் அப்படின்னா டிவைடு கீழ உள்ளது வரும் சரிங்களா. இதுதான் ரிலேஷனா இருக்கும் சரிங்களா. அதாவது இந்த 2 முறை பெருக்கி இருந்தாலே சரிங்களா, இந்த 2 முறை பெருக்கிட்டு மைனஸ் சிம்பிள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பிளஸ் சிம்பிள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு அடுத்து இன்னொரு நம்பரை 2 முறை பெருக்கி இருந்தாங்க அப்படின்னா அந்த மேல இருக்கக்கூடிய, அந்த மேல பெருக்கிருக்காங்க இல்லையா, அந்த ஒரே நம்பரை கொண்டு அந்த 2 நம்பரினுடைய ஏதோ ஒரு ரிலேஷன் தான் டிவைடுக்கு கீழே உள்ள நம்பரா இருக்கும் சரிங்களா. ஒண்ணு கூட்டினா அந்த 2 நம்பரையும் கூட்டினா வரும், இல்ல கழிச்சா வரும் சரிங்களா. அப்ப இந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டாலே நீங்க இந்த மாதிரி சால்வ் பண்ணா ரொம்ப ஈஸியா ஆன்சர் வந்துடும் சரிங்களா. பிளஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மைனஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சரி. இந்த 2 நம்பரே ஒரு நான் கூட்டிக்கிறேன், இன்னொரு கழிச்சுக்கிறேன் சரிங்களா. 561 31 இதை நான் கழிச்சுக்கிட்டுமா, சரி 561 31 இதை நான் கூட்டிக்கிறேன் சரிங்களா. சரி, அப்ப கூட்டினேன் அப்படின்னா 1 + 1 எத்தனை, சரிங்க மைனஸ் பண்ணுமா, சரி கழிச்சோம்னா 1ல இருந்து 1 கழிச்சோம்னா 0 வந்துடும், 6ல இருந்து 3 கழிச்சோம்னா 3 வந்துடும், 5 அப்படி போட்டுக்கிறேன் சரிங்களா. சரி, இங்க 1 1 2 6 3 9, அப்ப 5 அப்படி போட்டுக்கிறேன் சரிங்களா. அப்போ இந்த ரிலேஷன் எப்படி இருக்கு, இந்த 2 நம்பரையும் சரிங்களா, இந்த 2 நம்பரும் இந்த 2 நம்பரோட ரிலேஷன் தானே இது, டிவைடுக்குள்ள உள்ளது என்ன இருக்கு, இந்த 2 நம்பரையும் கழிக்க எனக்கு கிடைச்சிருக்கு 530 கிடைச்சிருக்கு. அப்போ இது 2 நான் கேன்சல் பண்ணிடணும், மிச்சம் என்னது இருக்கோ அதான் ஆன்சரா இருக்கும் சரிங்களா. 592 தான் ஆன்சர், ஆப்ஷன் டி சரிங்களா. அப்போ இந்த மாதிரி கணக்கு, அதாவது இந்த 2 முறை பெருக்கி இருந்தாலே சரிங்களா, 2 முறை பெருக்கி இருந்தாலே ஏதோ ஒரு நம்பரை 2 முறை பெருக்கி இருப்பாங்க, நடுவுல என்ன சிம்பிள்னாலும் இருக்கும், அதுக்கு அடுத்து ஏதோ ஒரு நம்பரை 2 முறை பெருக்கிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுனாலே டிவைடு கீழே நம்பர் எப்படி இருக்கும், அந்த 2 நம்பரினுடைய ரிலேஷனா தான் இருக்கும் சரிங்களா. அப்போ என்ன சிம்பிள் இருந்தாலும் இந்த மாதிரி போட்டாலே போதும் சரிங்களா. அதாவது டிவைடு கீழே நம்பரு எந்த ரிலேஷன்ல வருதுன்னு பார்க்கணும். அப்போ அந்த நம்பரை போடக்கூடாது, மிச்ச நம்பர் இருக்கும் அதுதான் ஆன்சரா இருக்கும். சொல்றது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்பர் சரிங்களாங்க. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா. பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா. இதுல பெருசா ஒரு ஸ்டெப்புமே கிடையாது சரிங்களாங்க. பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம். இதுக்கு ஆன்சர் 4. எப்படிங்க அப்படி பார்த்தோன்னே போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, முதல்ல 2017 இதை கேட்டிருக்காங்க சரிங்களாங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். இது ஒரு இயற்கணித விதி சரிங்களா. எப்படி இந்த ஃபார்மேட்டை பாக்குறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் சரிங்களாங்க. சரி, இந்த 23 அப்படிங்கிற நம்பரை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டுமா, சரி இந்த 56 அப்படிங்கிற நம்பரை நான் பின்னு எடுத்துக்கிட்டுமா, எதுக்காண்டி ஆன்சர் 4 வந்திருக்கு அப்படிங்கறத நான் சொல்லி காமிக்க போறேன் சரிங்களா. சரி, 23 நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 56 நான் பின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. நடுவுல மைனஸ் சிம்பிள் இருக்கு சரிங்களா. நல்லா பாத்துக்கணும், இந்த சம்முக்கு மைனஸ் பிளஸ்லாம் வரக்கூடாது, மைனஸ் தான் வரணும் சரிங்களா. மைனஸ் தான் வரணும் சரிங்களா. இந்த 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே நீங்க ஆன்சர் போடணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுதான் ஆகணும் சரிங்களா. அப்போ சென்டர்ல என்ன இருக்கு, எனக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கு சரிங்களா. சரி, மைனஸ் சிம்பிளுக்கு அடுத்து திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, ஏஐயும் பிஐயும் ஃபர்ஸ்ட் இதுல பிளஸ் பண்ணிருந்தாங்க, இந்த இதுல மைனஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. சரி, திரும்பியும் கீழே அப்படி இருக்கு, ஏஐயும் பிஐயும் பெருக்கி இருக்காங்க சரிங்களா. சரி இருக்கட்டும், நம்ம இயற்கணித விதிப்படி போட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், எதனால ஆன்சர் 4ன்னு வச்சு நான் போட்டு காமிக்கிறேன் சரிங்களா. சரி, அப்ப எப்படி இருக்கு எனக்கு ஃபார்மேட், a plus b the whole square minus a minus b the whole square divided by a into b இருக்கு சரிங்களா. இப்போ இந்த a plus b the whole square ஃபார்முலா படி நாங்க போட்டுக்கிட்டுமா, a square plus b square plus 2ab சரிங்களா. சரி, மைனஸ் ஆஃப் a minus b the whole square ஃபார்முலா படி போட்டுக்கிட்டுமா, a square minus plus b square minus 2ab போட்டேன், divided by ab சரிங்களா. சரி, இப்போ இந்த மைனஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போயிடுறேன் சரிங்களாங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படியே இருக்கட்டும். மைனஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போனா அப்படின்னா மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab, இங்க ஒரு மைனஸ் இருக்கு சரிங்களா, பிளஸ் 2ab இருக்கும் சரிங்களா. இப்போ என்ன ஆயிரும், டிவைடிக்கிறேன் ab அப்படி போட்டுக்கிறேன் சரிங்களா. இங்க மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். கடைசி 2ab பிளஸ் 2ab எனக்கு எத்தனை
4ab divided by இந்த ab அப்படி போட்டுக்கிட்டே அப்படின்னா என்ன ஆயிரும், இந்த abயும் கேன்சல் ஆயிரும். கடைசி எனக்கு ஆன்சர் 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சுனாலே நம்மளுக்கு ஆன்சர் என்னவா தான் இருக்கும், 4 தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்க 23 + 56 நீங்க போட்டாலுமே இந்த ஃபார்முலா படி நீங்க போட்டீங்கனாலும் கடைசி நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், ஆன்சர் 4 தான் கிடைக்கும். ஏக்கு பதிலா நான் வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? எல்லாமே 23 + 56, 23 - 56, 23 × 53 இருக்கிறதுனால எல்லாத்துக்கு பதிலா நான் ஏபின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு எனக்கு என்ன தப்பு இருக்கு. சரிங்களா? இதே மாதிரி நீங்க போட்டு பாத்தீங்கன்னாலும் கடைசி அதாவது ஏக்கு பதிலா அதாவது நான் a + b க்கு பதிலா 23 + 56 நான் போட்டுக்கிட்டேனாலும் எனக்கு கடைசி என்னதான் கிடைக்கும். வேணாலும் உங்க ஆசைக்காண்டி போட்டு பார்த்தோம் அப்படின்னா 23 ஸ்கொயர்னு இருக்கா, அப்ப 23 ஸ்கொயர் அப்படி போட்டுக்கிறேன் + 56 ஸ்கொயர் + 2 × 23 × 56. சரிங்களா? சரி, மைனஸ் ஆஃப். சரிங்களா? மைனஸ் ஆஃப் 23 ஸ்கொயர் + 56 ஸ்கொயர் -2 × 23 × 56. சரிங்களா? சரி, டிவைடு கீழே அந்த 23 56 அப்படி இருக்கட்டும் × 56 அப்படி இருக்கட்டும். சரி, இப்போ என்ன ஆயிரும், இந்த ஸ்கொயர்லாம் நீங்க போட வேண்டாம். சரிங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் போட வேண்டாம். சரிங்களா? ஸ்கொயர் நம்பர்லாம் போட வேண்டாம், சும்மா அப்படியே இருக்கட்டும். 23 ஸ்கொயர்னே இருக்கட்டும். சரிங்களா? 23 ஸ்கொயர் + 56 ஸ்கொயர் + 2 × 23 × 56 அப்படி இருக்கட்டும். நீங்க ஒன்னத்தையுமே கேன்சல் பண்ண வேண்டாம். சரிங்களா? 56 அப்படி இருக்கட்டும். மைனஸ் உள்ள கொண்டு போனோம்னா -23 ஸ்கொயர் -56 ஸ்கொயர் மைனஸ் × மைனஸ் பிளஸ் ஆயிரும். சரிங்களா? +2 × 23 × 56 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? டிவைடு கீழே 23 × 56 அப்படி இருக்கும். இங்க நேரம் +23 ஸ்கொயர் -23 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், +56 ஸ்கொயர் -56 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ நான் அதை ரெண்டுத்தையும் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2 × 23 × 56 தானே கிடைக்கும். சரிங்களா? ரெண்டு முறை இருக்கு, அதை கூட்டிக்கிட்டேன். சரிங்களா? கூட்டிக்கிட்டேன் டிவைட் பை 23 × 56. சரிங்களா? இப்போ என்ன ஆயிரும், 23 56 கேன்சல் ஆயிரும், 23 56 கேன்சல் ஆயிரும். அப்ப 2 × 2 4 தானே. சரிங்களா? அப்போ நான் 23க்கு பதிலா ஏபின்னு போட்டு உங்களுக்கு புரியுறதுக்காண்டி நான் என்ன பண்ணிருக்கேன், சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இவ்வளவு பெரிய ஸ்டெப்பை நீங்க கொண்டு வரதுக்கு பதிலா நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சரை டப்புன்னு போட்டுடலாம். எப்ப மட்டும்தான் நீங்க இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கணும், அப்ப மட்டும்தான். சரிங்களா? எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க. ஒரே நம்பர் வந்த நம்பரே தான் மாத்தி வரும். சரிங்களா? ரெண்டே நம்பர் தான் மாத்தி வரப்போகுது. சரிங்களா? 23 56 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் மட்டும் தான் என்ன பண்ண போகுது, மாத்தி வரப்போகுது. இங்க பாருங்களேன், 23 + 56. சரிங்களா? முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க, ரெண்டத்தையும் கூட்டி இருப்பாங்க, அதை ஸ்கொயர் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, மைனஸ் இருந்தா மட்டும்தான் அது போட முடியும். சரிங்களா? சரி, மைனஸ் சிம்பிள் இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, அதே நம்பர் 23 56 மைனஸ் பண்ணிருக்காங்க, அதை ஸ்கொயர் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல ரெண்டத்தையும் கூட்டிட்டு ஸ்கொயர் போட்டாங்க, மைனஸ் போட்டாங்க, ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் போட்டாங்க, டிவைடு கீழே அது ரெண்டத்தையும் பெருக்குனாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அந்த ரெண்டு நம்பரே பெருக்கிருக்காங்க டிவைடு கீழே. இந்த மாதிரி ஃபார்மேட் இருந்துச்சுனாலே ஆன்சர் 4 தான். சரிங்களா? ஆன்சர் 4 மட்டும் தான் ஆன்சரா இருக்கும். சரிங்களாங்க? சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். ஃபார்மேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதையும் பாருங்க, இதையும் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபார்மேட் தான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் ஆன்சர் சொல்லியது ஃபர்ஸ்ட் ஆன்சர் 2. சரிங்களாங்க? பார்த்தோன்னே சொல்லிடலாம். சரிங்களா? 2016ல கேட்டிருக்காங்க. எப்படி இருக்கு ஃபார்மேட்னு பாருங்க. ரெண்டே நம்பர் தான் மாத்தி வருது. ஒரு நம்பர் என்னது 835, இன்னொரு நம்பர் என்னது 378. சரிங்களா? இந்த ரெண்டு நம்பர் தான் என்ன பண்ணுது, மாத்தி வருது. ரெண்டு நம்பர் மட்டும் தான் மாத்தி வருது. சரிங்களா? மேலையும். சரிங்களா? இப்போ டைப் 3 வச்சுக்கணுமா, இதை டைப் 3 வச்சுக்கணும். சரிங்களா? ரெண்டு நம்பர் தான் வந்துச்சு, மாத்தி வந்துச்சு. ரெண்டு நம்பரையும் முதல்ல கூட்டிருந்தாங்க, ஸ்கொயர் பண்ணிருந்தாங்க, மைனஸ் சிம்பிள் போட்டிருந்தாங்க, ரெண்டு நம்பரையும் கழிச்சிருந்தாங்க, ஸ்கொயர் போட்டிருந்தாங்க, டிவைடு கீழே ரெண்டு நம்பரையும் பெருக்கி இருந்தாங்க. இது டைப் 3. சரிங்களா? டைப் 4லயும் வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ணிருக்காங்க, முதல்ல இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிருக்காங்க, ஸ்கொயர் போட்டிருக்காங்க. இங்க பிளஸ் தான் வரணும், பிளஸ் வந்தால்தான் ஆன்சர் 2ன்னு வரும். சரிங்களா? பிளஸ் சிம்பிள் தான் போட்டிருக்காங்க, அந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சிருக்காங்க, ஸ்கொயர் போட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்க ரெண்டு நம்பரையும் பெருக்கி இருந்தாங்க. சரிங்களா? இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, அந்த ஒரே நம்பரை சரிங்களா 835 அப்படிங்கிற ஒரே நம்பரை பெருக்கி இருக்காங்க, பிளஸ் திரும்ப இந்த 378 அப்படிங்கிற ஒரே நம்பரை ரெண்டு முறை பெருக்கிருக்காங்க. சரிங்களா? இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்டை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வந்துச்சுனாலே ஆன்சர் 2 தான் கண்ண மூடி போட்டுடலாம். சரிங்களா? எப்படி வந்துச்சுங்கிறத இப்போ சொல்றேன் பாருங்க. சரிங்களா? இப்போ இந்த 835 நான் ஏன்னு வச்சுக்கிட்டுமா, சரி, ஏன்னா அந்த ரெண்டு நம்பர் தானே மாத்தி வருது. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்றேன். சரிங்களா? வேணா உங்களுக்கு உங்க ஆசைக்காண்டி வேணா நீங்க 835 வச்சுக்கிட்டே சால்வ் பண்ணலாம். ஆனா இங்க பாருங்களேன், நான் சும்மா ரெண்டுமே மாத்தி வருது அப்படிங்கறதுனால நான் ரெண்டுத்துக்கும் ஏபின்னு சும்மா பேர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? பெருசா போட்டதுக்கு பதிலா ரெண்டுத்துக்கும் ஏபின்னு பேர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி, முதல்ல a plus b the whole square. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அதாவது அந்த ரெண்டு நம்பர் மட்டும் தான் மாத்தி வருது அப்படிங்கிறதுனால என்னால அப்படி பேர் கொடுக்க முடிஞ்சது. சரிங்களா? சரி, பிளஸ்
a minus b the whole square divided by a into a plus b into b இந்த ஃபார்மேட்ல இருக்கு சரிங்களா. முதல்ல இதை நான் a plus b the whole square ஃபார்முலா படி எழுதிக்கிறேன் சரிங்களா. a square plus b square plus 2ab plus இதை a minus b the whole square படி எழுதிக்கிறேன். a square plus b square minus 2ab சரிங்களா. divided by a into a square plus b into b square சரிங்களா. இங்க என்ன ஆயிரும் கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் கேன்சல் பண்ணிடுமா. இது ரெண்டும் தான் கேன்சல் ஆகும் சரிங்களா. கடைசி என்ன இருக்கு a ஸ்கொயர் ரெண்டு முறை இருக்கு அப்ப 2a ஸ்கொயர் சரிங்களா. பிளஸ் b ஸ்கொயர் ரெண்டு முறை இருக்கு 2b ஸ்கொயர் சரிங்களா. டிவைடு கீழே என்ன இருக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னே தான் இருக்கு சரிங்களா. இப்போ இந்த ரெண்டை நான் காமனா எடுத்துக்கிட்டுமா வெளில காமனா எடுத்துக்கிட்டுமா டிவைடுக்கு மேல இருந்து சரி ரெண்டை காமனா எடுத்தோம்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் டிவைடு கீழே அந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ என்ன ஆயிரும் ரெண்டும் சேர்ந்து கேன்சல் ஆயிரும். கடைசி என்னதான் இருக்கு ரெண்டு தான் இருக்கு. ரெண்டு தான் ஆன்சர் வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா. பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.